நீ எத்தனை டீ குடிச்சாலும் குடிச்சிட்டு போ, காசு கொடுக்கறதுனா என் கடைக்கு வராதுமே. அதனால துப்புரவு பணியாளர்கள் எல்லாரும் நம்ம கடையில் வந்து எந்த நேரமா இருந்தாலும் சரி வந்து டீ குடிச்சுக்கலாம். இந்த உசுறு போனா திருப்பி வராது என கொரோனா சொல்லி கொடுத்த பாடம். என்னையா காசு 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 பணம் படப்புவாங்கயா, நீங்களும் உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போறீங்க? தொடர்ந்து 4வது வருடத்திலும் தூய்மை பணியாளர்களுக்கு இலவசமாக தேநீர் கொடுத்து வரும் இந்த ராமகிருஷ்ணன், தூய்மை பணியாளர்கள் பணம் கொடுப்பதாக இருந்தால் தனது கடைக்கு வர வேண்டாம் என அன்போடு கூறுகிறார். நீ எத்தனை டீ குடிச்சாலும் குடிச்சிட்டு போ, காசு கொடுக்கறதுனா என் கடைக்கு வராதுமே. அதனால துப்புரவு பணியாளர்கள் எல்லாரும் நம்ம கடையில் வந்து எந்த நேரமா இருந்தாலும் சரி வந்து டீ குடிச்சுக்கலாம். எனக்கு ஒரு பாக்கியம், நான் செய்த ஒரு புண்ணியம் தான் இதை இந்த மக்களுக்கு கொடுக்கறது. இதை என் ஆயுள் இருக்க வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்கணும் எனக்கு ஆசை இருக்கு. ஆயுள் இருக்க வரைக்கும் நான் கொடுப்பேன், ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒரு எதுவும் இல்லாமல் ஆண்டவன் கொடுத்தா நான் அவங்களுக்கு எப்பவும் நான் சேவை செய்யறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். மனிதன் வாழும்போது தனக்கே தெரியாமல் உலகை மறந்து தனக்கென சேர்த்து தன்னை நம்பி வந்தவர்களையும் மகிழ்விக்க மறந்து இன்புற்று வாழ்வதாக எண்ணி இறுதியில் மரணம் தழுவி கொண்டிருக்கும் போது மனம் திறந்தவர்களாய் எடுத்து செல்வதற்கு எதுவும் இல்லை, கொடுத்து செல்லுங்கள் என பேசி இருப்பவர்களின் பதிவுகள் ஏராளம். அப்படித்தான் இந்த மனிதர் தனக்கு மீண்டும் கிடைத்த அந்த உயிரை இப்படி கொடுக்க பயன்படுத்தி வருகிறார். என்னையா காசு 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 பணம் படப்புவாங்கயா, நீங்களும் உங்க காசு. தென்காசி மாவட்டம் ராயகிரி பேரூராட்சி பேருந்து நிலையத்தில் தேநீர் கடை நடத்தி வருபவர் 50 வயதான ராமகிருஷ்ணன். 2020ஆம் ஆண்டு உலகை ஆட்டி படைத்த கொரோனா ராமகிருஷ்ணனையும் விட்டுவிடவில்லை. 2 மாதங்கள் பல்வேறு விதமான உடல் உபாதைகளை அனுபவித்து மரணத்தின் இறுதி கட்டத்தை எட்டி பார்த்துவிட்டு நரகத்தில் கண் விழிப்பதாக எண்ணி கண்ணை திறந்த போது அவர் உயிர் பிழைத்திருந்தார். அப்போது உலகமே வீட்டிற்குள் அடைந்து கிடந்த போது வெளியே வந்து தூய்மை பணியில் ஈடுபட்டு மக்களுக்கு உதவிகரமாக இருந்த தூய்மை பணியாளர்களை எண்ணி அவர்களுக்கு தங்களால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும் என தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். தன்னிடம் இருப்பது தேநீர் கடை மட்டும்தான். சரி, இன்றிலிருந்து நமது டீ கடைக்கு வரக்கூடிய தூய்மை பணியாளர்கள் அனைவருக்கும் பணம் பெறாமல் தேநீர் வழங்க முடிவு செய்தார். அன்றிலிருந்து 4வது வருடமான இன்றும் தூய்மை பணியாளர்களுக்கு முகம் சுழிக்காமல் எத்தனை முறை வந்தாலும் எப்போதும் அவரது தேநீர் கடையில் தேநீர் குடித்து செல்லலாம். கொரோனா காலகட்டம் முடிந்து 4 வருடங்களாகிவிட்டது. பணத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என தூய்மை பணியாளர்கள் கொடுத்தால் அதை வாங்காமல் பணம் கொடுத்து டீ குடிப்பதாக இருந்தால் இங்கு வரவேண்டாம் என ஸ்ட்ரிக்டாக கூறிவிடுகிறார் ராமகிருஷ்ணன். ஒவ்வொரு தூய்மை பணியாளர்களும் நாள் ஒன்றுக்கு 2 முறை பணம் கொடுக்காமல் டீ குடிப்பதால் தங்களுக்கு மாதம் 600 ரூபாய் வருமானத்தில் மிச்சப்படுவதாகவும் ராமகிருஷ்ணன் தங்களுக்கு கிடைத்திருப்பது வரப்பிரசாதம் என்றும் அவரை பாராட்டி வருகிறார்கள். 2015ஆம் ஆண்டு முதல் டீ கடையை நடத்தி வரும் ராமகிருஷ்ணனுக்கு இப்படி தூய்மை பணியாளர்களுக்கு உதவ நினைத்ததற்கு பிறகு அந்த கடை 2 மடங்கு நன்றாக வியாபாரம் அடைகிறதாம். மேலும் தான் மிகவும் சந்தோஷமாக மன திருப்தியுடன் வாழ்வதாக மனம் திறந்திருக்கும் ராமகிருஷ்ணன் நிச்சயம் பாராட்டுக்குரியவர்தான்.